தன்னாசியப்பர் கோவை பெருநாயக்கம்பாளையத்தை அடுத்த செல்வபுரத்திலும் ஜீவ ஐக்கியம் பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆளரவமே இல்லாத இந்த மலைக்கு அருகே உள்ள சிறிய குகையில் தன்னாசியப்பர் எனும் சித்தர் ஒருவர் வசித்து வந்தார். இவர் தினமும் மலையடிவாரத்தில் இருந்த ஆலமரத்திற்கு கீழ் அமர்ந்து தியானம் செய்வது வழக்கம். அப்பகுதியில் கால்நடை மேற்போர் இவரிடம் பழகி வந்தனர். யாரிடமும் அதிகம் பேசாமல் அடிக்கடி நிஷ்டையில் இருந்த இவரின் முகத்தில் இருந்த தேஜஸை கண்டு பின்னாளில் வணங்க ஆரம்பித்தனர். அத்துடன் தமக்கு வந்த கஷ்டங்களை சொல்லி அதனை போக்கவும் வேண்டினர். அவர் அருளாசி வழங்கியதால் நோய்கள் பறந்தோடின. இதனால் சித்தரின் புகழ் மற்ற கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது. இந்நிலையில் ஒரு நாள் குகைக்குள் சென்றவர் மீண்டும் வெளியில் வரவே இல்லை. இதனால் அதிர்ச்சியுற்ற மக்கள் அனைவரின் வரவிற்காக காத்திருந்தனர். குகைக்குள் செல்லவும் பயம். ஆனால் இறுதி வரை அவர் வெளியில் வரவே இல்லை. பெரும்பாலும் வெகு அமைதியாக வனவிலங்குகள் சுற்றித் திரிந்த அந்த பகுதியில் அவரை வணங்க காத்திருந்தவர்கள் அவர் வராமல் போகவே வருத்தமடைந்தனர். தன்னாசி ஈசர் தவம் செய்த ஆலமரத்திற்கு கீழ் சிலை வைத்து அவரை வணங்க ஆரம்பித்தனர். பிற்காலத்தில் பலர் தங்கள் நோய் தீர அங்கேயே தங்கி வணங்கினர். வனவிலங்குகள் அதிகம் இருந்ததால் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் அங்கு விழா நடத்தி கொண்டாடினர். தற்போது பல்வேறு பக்தர்களின் பணியினால் இன்று மிகப்பெரிய ஆலயமாக திகழும் இக்கோயிலில் இருவேளை பூஜை நடக்கிறது. பக்தர்களின் அருட்கொடையால் தற்போது கருவறை, விமானம், முன்மண்டபம் கட்டப்பட்டு சிறப்புற காட்சியளிக்கிறது. கருவறையில் தன்னாசி ஈசர் மிகப்பெரிய மீசையுடன் அருள் பாலிக்கிறார். கோயிலின் தெற்கு பகுதியில் விநாயகர் கோயில் உள்ளது. வடக்கு பகுதியில் பெருமாள் கோயிலும் அதற்கு பின்னால் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன. மேற்கு பகுதியில் மாரியம்மன் கோயில் உள்ளது. 18 சித்தர்களும் கோவில் அமைத்துள்ளனர். தன்னாசி ஈசர் சித்தர் கோயில் அமைந்துள்ள இடம் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருநாயக்கம்பாளையத்தில் உள்ள வீரபாண்டி பிரிவில் இறங்க வேண்டும். அங்கிருந்து மேற்கே திருமலைநாயக்கன்பாளையம் வழியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செல்வபுரம் கிராமத்திற்கு வர வேண்டும். இதுவரை பேருந்து வசதி உள்ளது. இதற்கு மேல் 2 கிலோமீட்டர் தொலைவில் தன்னாசி ஈசர் சன்னதி அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் அமைந்துள்ள ஆலமரமும் காராய்ச்சி மரமும் சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இந்த 2 மரத்திற்கு கீழே தான் அருள்மிகு தன்னாசியப்பர் ஜீவசமாதி அடைந்துள்ளார். மேலும் இவ்விரு மரத்திற்கு கீழ் அமர்ந்து தியான நிலையில் இரு கைகளை பரப்பி அமர்ந்து கொண்டு எக்காரியம் நினைத்து அமர்கிறீர்களோ அக்காரியம் கைகள் நினைந்தால் வெற்றியடையும். ஓம் நமச்சிவாய நம ஓம்.